ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நிறைய மருத்துவ குணம் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய பூண்டை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூண்டு சட்னி பண்ணுறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் 20 பூண்டு பற்களை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சட்னி எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 4-5 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்திலே சின்னதாக எடுத்துக்கோங்க. இது நல்லா நிறம் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பூண்டு இப்போ நல்லாவே நிறம் மாறிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. காய்ஞ்ச மிளகாயை நம்ம சேர்த்து விட்டுடலாம். நான் 10 காய்ஞ்ச மிளகாய் நீட்டு மிளகாய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் இந்த பூண்டோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஜாருக்கு மாற்றிக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மாற்றிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 புளியங்கொட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதே நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்க்கும் பொழுதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே பூண்டு வதக்கின அந்த பேனை தாங்க பயன்படுத்துகிறேன். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து பொரியட்டும். உளுந்து லேசாக நிறம் மாறணும். கடுகு உளுந்துலாம் பொரிஞ்சிடுச்சுங்க. உளுந்து பாருங்கள் நிறம் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் பூண்டுலாம் நல்லாவே வதக்கிட்டு நம்ம செஞ்சதுனால ரொம்ப நேரம் சட்னியை நம்ம கலக்க வேண்டாம். உடனே கூட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெங்காயம் பூண்டு சரியாக வதக்கலை, பச்சையாக அரைச்சிங்கன்னா இதில் நீங்கள் நல்லாவே வதக்கி விட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிட்டு தான் சட்னி அரைச்சோம். அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதாங்க. சூப்பரான இட்லி தோசைக்கு நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சட்டுன்னு ரெடி பண்ணலாங்க. இந்த பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. நமக்கு வாயு தொந்தரவு, சளி தொந்தரவு இருந்தாலும் சரியாயிடும். வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இந்த பூண்டு சட்னியை அரைச்சி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கும். நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டை பயன்படுத்தி ரொம்பவே சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.